தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. எத்தனை ஆட்சிகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டாலும் கூட விருதாசலம் தொகுதி ஒரு வளர்ச்சி அடைந்த தொகுதியாக இன்றைக்கும் மாறவில்லை. முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார்கள் தவிர அவர்கள் முன்மாதிரியான ஒரு எம்எல்ஏவாக ஒரு அரசியல்வாதியாக இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே இல்லை. நம்முடைய தமிழரசி ஆதிமூலம் பாமக வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்றால் பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்த கருத்தை நாம் அவருக்கு சொல்லுகிறோம். விருத்தாசலம் தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்பது அனைவர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒற்றை குரல் கோரிக்கையாகும். அதை போல அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே விருத்தாசலம் தொகுதியிலே ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நிறைய படித்த இளைஞர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். அம்மாட்ட சொல்லுங்க, அடுத்த அதிமுக ஆட்சி வந்தா அவங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பண்டூட்டில் இருக்கிற மாதிரி நம்மள விருதாசலம் தொகுதியிலும் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு மகளிர் கல்லூரி வேண்டும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அனைத்து இந்த அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைந்தால் விருதாசலம் சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் விருத்தாசலம் மாவட்டமாகும். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே விருதாசலம் தொகுதியிலே ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வரப்படும், மகளிர் கண்டு தனி கல்லூரி கொண்டு வரப்படும். இந்த மூன்றும் முக்கியமான உன்னத கோரிக்கைகளை மரியாதைக்குரிய டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்களானால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினால் நீங்கள் தான் விருத்தாசலம் தொகுதியில் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உள்ளூர் வேட்பாளர் உரிமைக்கு குரல் கொடுங்கள். உங்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து நாங்கள் தருவோம். நன்றி, வணக்கம்.